பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. என்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகா காளிம்பிகைக்கு ஜெய். பேரன்புடையீர் பக்த பெருமக்களே, நமது செம்மூர் நகரிலே நமக்கெல்லாம் அருள் பாலித்து வரும் அன்னை ஆதிபராசக்தி ஸ்ரீ மகா காளிம்பிகையின் ஆலயத்திலே இன்றைய தினம் பொதுவாக கை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்படக்கூடிய பழமொழியின் குறும்பாயிலே நமது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை முன்னேற்றும் விதமாக நமது ஆலயத்தில் இன்றைய தினமானது 108 விதமான பொங்கலானது நமது ஆலயத்தில் அம்பிகைக்கு வைத்து சிறப்பு பூஜையானது நடைபெற உள்ளது. இந்த 108 விதமான பொங்கல் வைப்பதன் காரணம் நமது இந்து சமயமானது இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடையவும், இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நிவர்த்தியாகவும் இந்த 108 விதமான பொங்கலானது வைக்கப்படுவது. பொதுவாக தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதங்களிலே உத்தராயணம் தட்சிணாயனம் வருஷத்தில் 2 உண்டு. அந்த உத்தராயண மாதமானது இந்த தை மாதத்திலேருந்து ஆரம்பம். அதனால அந்த தை மாதம் நமது ஆலயத்திலே சிறப்பான இந்த பொங்கல் விழாவானது இந்த இப்பொழுது பூஜையானது ஆரம்பமாக உள்ளது. பக்த பெருமக்கள் அனைவரும் அம்பிகையினுடைய அருளை பற்றி எல்லா நலன்களும் பெறுமாறு உங்களை ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம் கீதபோதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். நளின தெய்வதம் சுவாமி மதன ரூபகம். இந்த பொங்கல் விழா நடத்துறதுக்கு காரணம் ஏன்னாக்கா, இப்போ நம்ம சமுதாயத்தில் ரொம்ப சீர்கேடு நடக்குது. இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா அடுத்தடுத்து வரும் விழாவை வச்சு நம்மளோட சமுதாயத்தை ஒன்றா சேர்க்கணும், ஒன்று சேர்க்கணும், நல்ல நடைமுறை கொண்டாடணும். ஒரு இதில் தான் நம்ம இந்த கோயில் நிர்வாகத்தோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்க்க போனாக்கா இன்னும் நிறையா இருக்குது இந்த பொங்கல் விழா மாதிரி. அப்போ இந்த பொங்கல் விழாவுக்கு முக்கிய காரணமே இன்னொன்று நம்ம சமயம், கலாச்சாரம், சமயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ நம்ம சமயம் போகிற போக்கில் பார்த்தா முடிஞ்சிடம் போட்டிருக்கு. அப்புறம் ஏன் கோயில் இருக்குன்னு ஒரு கேள்விக்குறி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நாடு இப்போ முக்கியமாக நோக்கி கொண்டிருக்கு. அதனால் நம்ம என்னன்னாக்கா யாருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. முடிந்த அளவு இந்து மதத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நிகழ்வில் கலந்து கொண்டு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி விழா நடத்தணும். அந்த விழா நடத்தும் போது முக்கியமாக இளைஞர்கள் கெட்ட வழிக்கு போகாமல் நேர் வழி கொண்டாடலாம். அதே நேரத்தில் சில இளைஞர்கள் இங்கேயும் அந்த பிரச்சனையை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்து நம்ம தான் நல்ல சமயம், நல்ல கலாச்சாரம் வச்சுருக்கோன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக இருக்கணும்.